ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். சின்ன வயசில் அம்மா வடை போடும்போது மட்டும் எனக்கு 3 வடை வேணும் 4 வடை வேணும்ன்ட்டு கணக்கில் சொல்லிட்டு இருந்தேன்னா, கல்யாணம் ஆன புதுசில் அந்த வடையை அந்த கையில் தட்டி இந்த கையில் தட்டி அதுக்கு ஓட்டை போட்டு ஆயிலில் பொரிக்கிறதுக்குள்ளே ஐயோ வடையே வேண்டாப்பான்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம வடை போடுறது கை வந்த கலையாக மாறிட்டு ஒரே கையில் வடையை தட்டி அப்படியே ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்றது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் வீட்டில் சமையல் செஞ்சுட்ட பிறகு டி நகர் ஷாப்பிங் போகலான்ட்டு தான் இங்கே கிளம்பியிருந்தேன். சில்வர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன். நிறைய யூடியூபர்ஸ் இந்த ராஜீவ் ஜுவல்லர்ஸ் கடை பற்றி தாங்க சொல்லியிருந்தாங்க. இது ஒரு கடல் மாதிரி சில்வர் கடலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளும் அந்த கடலுக்குள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் அங்கே போயிருந்தேன். ஆனால் உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி இது ஒரு கடல் மாதிரி தாங்க இருந்தது. காலில் போடுற மெட்டிலேருந்து காதில் போடுற கம்பல் வரைக்கும், காலுக்கு போடுற கொலுசுலேருந்து கழுத்தில் போடுற நெக்லஸ் வரைக்கும் நிறைய வகையான மாடல்ஸ் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அத்தனை வகையான கலெக்ஷன்ஸு. அப்படியே லேடிஸ்க்கு மட்டுமே இல்லாமல் ஜென்ஸுக்கு போடுற காப்பு, செயின், ரிங்கு, அப்படியே வெள்ளியில் பெண்ணு அந்த மாதிரி கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. பட் எக்கச்சக்கமான மாடல்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் தான் இங்கே இருந்தது. ஆனால் எனக்கு எது எடுக்கிறது, எதை பார்க்கறது, எதை விடுறதுன்ற மாதிரி இந்த கலெக்ஷன்லாம் பார்த்து எனக்கு குழம்பியே போயிட்டேன். ஆனால் நான் செலக்ட் பண்ண ஒரு கொலுசு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதை உடனே எடுத்து காலில் போட்டு இது எவ்வளோ விலை ஆகும் அப்படின்ட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அதோட ப்ரைஸு கேட்ட உடனே தான் எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுங்க. ப்ரைஸ் எல்லாம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, யூனிக் கலெக்ஷன் வேணும்னா மட்டும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது, அதிகமாக இருக்குன்ட்டு தோணுச்சு. அண்டு அங்கேருந்து நான் போத்தீஸ்க்கு தாங்க கிளம்பியிருந்தேன். ஆனால் டி நகரில் நம்ம நடந்துகிட்டே போயிட்டு இருந்தால் நிறைய கடைங்க நம்ம விசிட் பண்ணலாம், நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இங்கே நிறைய கடைங்க இருக்குது. பட் தனியாக போனதால் என்னால் பார்க்க முடியல. போத்தீஸ்க்கு போன உடனே நிறைய கூட்டமாக இருந்தாங்களா, அந்த கூட்டத்துலேயும் நம்மளால் புடவை தேட முடியாதுன்ட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.